அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாந்தம். ஸ்ரீ குருப்பியோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பெரிவாளை பார்க்க மகாபரிவாளை திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் வரும். அந்த குடும்பத்தோட அந்த குடும்பத் தலைவர் அவர் ரொம்ப வயசானவர் இல்லை, சின்ன பையன்தான், 40 வயசு பையன். ஸோ எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறா. அவளுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த பையனுக்கு பயங்கரமான தலைவலி எப்பொழுதும் வருது. மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த தலைவலி. அதனால் பெரியவாள்கிட்ட அழுதுறான். தலைவலி எப்போ பார் வருது. எந்த வைத்தியமும் பார்த்துட்டோம் நாங்கள். இந்த ஆயுர்வேதமோ இந்த இங்கிலீஷ் வைத்தியமோ எல்லாம் பார்த்துட்டோம் பெரியவா. அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் எங்கள் ஆச்சாரியாலையும் பார்த்துட்டோம். எந்த பயனும் இல்லை. பெரியவா தான் வைத்தியநாத சுவாமியான பெரியவா தான் இதை குணமாக்கணும், பெரியவா தான் ஒரே கதின்னு வந்திருக்கோம், பெரியவா தான் குணமாக்கணுங்கிறார். ஆனால் தலையில் அந்த டைமில் பெரியவாள்கிட்ட சொல்கிற டயத்துலேயே வலி வந்துடுது. பயங்கரமாக வலிக்கிறது, கதறி அழறான். எப்போவுமே பெரியவா வைத்தியநாத சுவாமி நினச்சா அப்படி காமிச்சு வலியை குணமாக்கிற முடியும். சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சம் இல்லையா? அப்படி இருந்தும் பெரியவா அப்படிலாம் பண்ண மாட்டான். இந்த மாதிரியெல்லாம் இந்த வித்தையெல்லாம் காமிக்க மாட்டான் பெரியவா. அது என்னோ நேச்சுரலாக நடக்கிற மாதிரி தான் எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெரியவா பண்ணுறான். எல்லாரும் அதை உணர்ந்திருப்பான். பார்த்தா ஏதோ எதேச்சியாக நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது பெரியவாளுடைய ஒரு திருவிளையாடல்ங்கிறது யோசித்து பார்க்கும்போது அப்புறம் தான் அவள் உணர்வாள். அந்த மாதிரி பெரியவா உடனே ரொம்ப வலிக்கிறதோ அப்படின்ட்டு தாங்க முடியலேன்னு அழறான். அந்த பையன் ரொம்ப வலிக்கும், தூரத்தோணும் ஜாஸ்தியாகிடுது அந்த டைமில். பெரியவா கிட்ட நிற்கிற டயத்தில் உடனே தன் அணுக்க தொண்டரை கூப்பிட்டு இந்த நம்ம ராமூர்த்தி டாக்டர் இருக்காரோன்னு அவர்கிட்ட கொண்டு போய் இவர் உட்கார வச்சுட்டு வந்துடும், அவர்கிட்ட கூட சொல்லக்கூட வேண்டாம், நீ உட்கார வச்சுட்டு உடனே வந்துடும் அப்படிங்கிறா பெரியவா. ஸோ உடனே அவரை இந்த பையனை கூட்டிகிட்டு அந்த அணுக்க தொண்டர் பெரியவா அந்த காஞ்சிபுரத்தில் ராமூர்த்தி டாக்டர்னு அந்த காலத்தில் இருந்த டாக்டர், பெரியவாள்கிட்டையும் வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய டாக்டர். அவர்கிட்ட இவரை அதாவது வாசல் அந்த வெளியில் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அணுக்க தொண்டர் வந்துடுற சொல்லக்கூட இல்லை. இந்த பையன் இங்கே வெயிட் பண்ண அவனுக்கு அப்படியே தலை வலி தாங்காமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னா அலறான். வெளியில் கத்துற அளவுக்கு நம்ம அப்படியே பிடிச்சின்னு டாக்டர்கிட்ட உட்காந்துருப்போம், அது மாதிரி இல்லை. அந்த மாதிரி தாங்குற மாதிரி கூட இல்லை. அலறி புரண்டு அழற அளவுக்கு ஆகிடுத்து. டாக்டர் உள்ளேருந்து ஓடி வந்துட்டார். உள்ளே யாரையோ கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கார். ஓடி வர என்னது இது, யார் அவருக்கு தெரியல. யார் வந்தால் யார் அனுப்பிச்சான்லாம். இந்த பையனும் சொல்கிற நிலைமையில் இல்லை, பெரியவா தான் எங்களை அனுப்பிச்சிருக்கான். ஏன்னா அந்த அளவு தலைவலி. ஒய்ஃபுக்கெல்லாம் பதறா இவர் அலறதை பார்த்துட்டு. உடனே இம்மீடியட்டாக அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இது அதில் கிளினிக் கிடையாது, ஹாஸ்பிட்டல். அதில் எனக்கு செக்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு இம்மீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன், தலைக்கு உண்டான பிரெயின் ஆப்ரேஷனோ என்ன ஆப்ரேஷன் தெரியாது, ஆப்ரேஷன்னு போட்டிருக்க அந்த புஸ்தகத்தில். இம்மீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமையில் அவன் இருக்கான். இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தால் அவன் பிழைச்சே இருக்க மாட்டான். இல்லை பிரெயினில் ஏதாவது ஆகிடுதா, அதனால தானே தலைவலிக்கிறது இல்லையா? அந்த இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமையில் இருந்து உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைச்சின்னு போய் உடனே அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி, ஒரு எமர்ஜென்சியில் பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி எமர்ஜென்சியில் என்ன ஆப்ரேஷன்னு தெரியல நமக்கு. அவர் பண்ணிவிட்டு சொல்கிற, நீ இப்போ ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா நீ பிழைச்சிருக்கவே மாட்டேப்பா, நல்ல வேளை நீ சமயத்துக்கு வந்துட்டேன்னு இந்த ராமூர்த்தி டாக்டர் சொல்லும்பொழுது அவர் சொல்கிற, நாங்களாக வரல, எங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியல,
பெரியவா கிட்ட இருந்த சமயத்தில் எனக்கு தலைவலியை ஜாஸ்தி பண்ணி பெரியவாளுக்கு உடனே உணர்ந்துட்டா. பெரியவா என்னன்னு பெரியவாளாலே குணப்படுத்திருக்க முடியும். என்னாலும் எல்லாமே நேச்சுரலாக நடக்கணும். தான் தன்னுடைய அந்த தெய்வத்தன்மையை வெளியில் காமிச்சிக்கிறதுல ரொம்பவே பெரியவாளுக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறா, இவன் உடனே ஆப்ரேஷன் தேவைங்கிறத எப்படி ஒரு ஸ்கேன் பண்ண மாதிரி பெரியவா தெரிஞ்சுட்டா பாருங்க. உடனே கொண்டு போய் இவனை ராமூர்த்தி டாக்டர்கிட்ட கொண்டு விட்டுருக்கான். ராமூர்த்தி நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நான் அந்த ஊர் ராமூர்த்தி டாக்டர்னு நினச்சிட்டு இருக்கேன். ஐ திங்க் நியூரோ சர்ஜன் ராமூர்த்தின்னு நினைக்கிறேன். கல்யாணராமன், டாக்டர் கல்யாணராமனுடைய அப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் பெரியவாள்கிட்ட வருவார். நான் அந்த புக்கில் படித்ததை பற்றி சொல்கிறேன். வெறும் ராமூர்த்தி டாக்டர்னு தான் போட்டிருந்தது. அநேகமாக நியூரோ சர்ஜன் ராமூர்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா டாக்டர் கல்யாணராமன் அவருடைய மகன் கல்யாணராமன் பெரிய நியூரோ சர்ஜன். டாக்டர் அவர் ராமூர்த்திங்கிறது அவருடைய மகன் இல்லை, சாரி, அவருடைய டாக்டர் ராமூர்த்தியோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன் டாக்டர் கல்யாணராமன். பிள்ளைலாம் இல்லை, கரெக்ட், பிள்ளை இல்லை. அவன் அப்பா பல் டாக்டர். டாக்டர் கல்யாணராமனுடைய அப்பா ஒரு டென்டிஸ்ட்டு. அவருடைய மகன் டாக்டர் கல்யாணராமன், அவரும் ரினவுண்டு நியூரோ சர்ஜன், ஒன் ஆஃப் த நம்பர் 1 நியூரோ சர்ஜன். ஹீ இஸ் ஆக்சுவலி. ரொம்ப நாள் ஆச்சு அவளெல்லாம் பார்த்து. இப்போ அவளெல்லாம் எப்படி இருக்கா என்னன்னு தெரியல. சின்ன வயசில் அடிக்கடி மடத்துக்கு வருவாள். நான்லாம் பார்த்துருக்கேன் அவன் டாக்டர் கல்யாணராமன். அவன் ரொம்ப கைங்கரியம் பண்ணுவாள் மடத்துக்கு. நிறைய அவன் அப்பாவும் நிறைய அந்த காஞ்சிபுரம் முழுக்க அப்போ பெரியவா இருந்தபொழுது அந்த ஹாலு கோசாலை எல்லாம் கட்டி கொடுத்தவர் அவர் தான். அப்போ இந்த ராமூர்த்தி டாக்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவரும் ரினவுண்டு நியூரோ சர்ஜன். இல்லை ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு ராமூர்த்தின்னு ஒரு டாக்டர் இருந்தார், அதுவும் எனக்கு தெரியலை. புஸ்தகத்தில் போட்டது தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால் அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய், ராமூர்த்திங்கிற டாக்டர்கிட்ட ஒரு உடனே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வந்துடும் அப்படிங்கிறார். ஒரு வேளை பெரியவா மெட்ராஸில் இருந்தாலும் என்னமோ. அப்போ டாக்டர் ராமூர்த்தியில் மெட்ராஸ் தானே, மெட்ராஸ் கேம்போ என்னமோ எனக்கு தெரியல. ஒரு ராமூர்த்திகிட்ட கொண்டு போய் உடனே விட்டுட்டு வந்துடும் அப்படிங்கிறா பெரியவா. அந்த உடனே விட்டுட்டு வந்ததுனால பெரிய நியூரோ சர்ஜனாக தான் இருந்திருக்கணும். ஸோ அவர் உடனே இமீடியட்டாக ஆப்ரேஷனுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவன் உயிரை காப்பாற்றினார். அப்புறம் தான் சொல்கிறார், அவனுக்கு நினைவெல்லாம் வந்தப்புறம் கேட்குறார், நீ நல்ல சமயத்தில் இல்லைன்னா வைஃப்பில் சொன்னாரோ தெரியல, நல்ல சமயத்தில் வந்திருக்கேன், இல்லை பெரியவா இது நீங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா கூட உங்களை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு ஒன்றே தான் எங்களை மகாபெரிவா தான் அமிச்சா. இங்கே உடனே நாங்கள் போனோம் தரிசனத்துக்கு. அந்த டயத்தில் தலைவலி ஜாஸ்தி ஆகிடுது. உடனே ராமூர்த்தி டாக்டர்கிட்ட போகணுன்னு சொன்னது மகாபெரிவா தான்னு இந்த வைஃப் ஏதாவது சொல்லியிருப்பாள். என்னென்னா இது என்ன மெயின்னா, பெரியவாளுக்கு இவருக்கு ஸ்கேன் பண்ண மாதிரி இந்த பிரெயினில் இம்மீடியட்டாக ஹீ நீட்ஸ் ஆப்ரேஷனுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா? நன்னாயிடும், நீ மொல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டாக்டர்கிட்ட போகணுலாம் சொல்லலை. தெரிஞ்ச டாக்டர் இருக்கார், நீ அவரை போய் அப்புறமா பாரு அப்படி நான் சொன்னார். அவருக்கு தெரியறது ஹீ நீட்ஸ் இம்மீடியட் ஆப்ரேஷன். அவருக்கு அந்த டயத்தில் மண்டை ஏதோ ஆயிடுது, பர்ஸ்ட் ஆகிடுதா என்னமோ, ஏதோ பிரெயின் டியூமரோ ஏதோ சம்திங். கொஞ்சம் நேரம் விட்டால் அது ஹெமரேஜ் இது மாதிரி ஏதாவது ஸ்டேஜுக்கு போயிடுமோ என்னமோ. அங்கிறதுனால பெரியவா எப்படி அதை ஸ்கேனாக பண்ணுறா? அது என்ன ஸ்கேனிங் மிஷினா பெரியவா? எப்படி கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. இல்லை உடனே அமிச்சதுனால தான் அவருடைய அந்த பக்தருடைய உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. அது பெரியவாளுடைய அந்த சக்தி தானே, அந்த தெய்வத்தன்மை தானே இல்லையா. ஒரு தெய்வத்தோட அம்சங்கிறது இதுலேருந்து ப்ரூவ் ஆகுது இல்லையா. அவர் அதுக்கப்புறமா அந்த குடும்பம் நமஸ்காரம் பண்ணுறது. ராமூர்த்தி டாக்டரும் வந்திருக்கார். எதுவுமே ராமூர்த்தி டாக்டர் போய் சொல்லிக்கல, இன்னும் இல்லை, தூரத்தில் நின்றுட்டுருக்கார். இப்போ பெரியவா அங்கே நிற்கிறது ராமூர்த்தி டாக்டர் தானே அப்படிங்கிற பெரியவா. அவர் கூப்பிடு அப்படின்ட்டு நமஸ்காரத்தை பண்ணுறா. இந்த ஃபேமிலியும் நமஸ்காரம் பண்ணுறது, எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறா. இந்த மாதிரி அவருக்கு நல்ல பரிபூர்ணமாக தலைவலியிலேருந்து அந்த குணம் கிடச்சிடுறது. ஆனால் அது பெரியவாள்கிட்ட வந்த அப்புறம் தான் நடந்திருக்கு. பெரியவா உடனே அதாவது எல்லாமே டாக்டர் முன்னாடியே பார்த்துருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. இவருக்கு என்ன இருக்குன்னு ஒன்றும் பெரிய டயக்னோஸ் பண்ணல, ஒன்றும் பெருசாக இல்லைங்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த டைமில் தலைவலியும் ஜாஸ்தி ஆகிறது அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு அதெல்லாம் தெய்வ அனுகிரகம் தானே இல்லையா. தலைவலி ஜாஸ்தி ஆகி வலி ஜாஸ்தியாகி அவர் இருக்கும் பொழுது பெரியவாளுக்கு அது உணர்வு தெரிஞ்சுடுத்து. இவனுக்கு ஆப்ரேஷன் வேணும், உடனே வேணும்னு பெரியவா டாக்டர் ராமூர்த்தி அமைச்சிருக்கா. இது மாதிரி சாக்ஷாத் அந்த வைத்தியநாத சுவாமியே மறுவதாரம் எடுத்து வந்த மாதிரி பெரியவா
குணமாக்காத வியாதிகளே கிடையாது. அதனால் என்னவோ நமக்கு உடம்போ நம்ம ஆற்றுல யாருக்கா, நம்ம உறவுக்காரர்களுக்கா இருக்கா, யாராக இருந்தாலும் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணுங்கோ. அஃப்கோர்ஸ் டாக்டர்கிட்ட போங்கோ, எதையுமே அலட்சியம் பண்ணாதீங்கோ. ஆனால் பெரியவாளை வேண்டிட்டு போங்கோ. எல்லாமே கைகூடி எல்லாம் குணமாகி திரும்பி ஆற்றுக்கு வந்துடுவோம். அதனால் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணுங்கோ. பெரியவாளுடைய விபூதி எடுத்து, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் உடம்புக்கு உடனே பெரியவா விபூதியை தண்ணியில் கரைச்சி குடிச்சிருவோம். அது மாதிரி பெரியவாள்கிட்ட நினச்சிட்டு, பெரியவாள்கிட்டேருந்து தான் விபூதி வரணும்னு இல்லை. பெரியவா விபூதியே இல்லை மாமிம்பா. பெரியவாளை நினச்சிட்டு, பரமேஸ்வரன் வைத்தியநாத சுவாமி நினச்சிட்டு ஒரு விபூதியை கரைச்சி வாயில் போட்டுண்டா கூட போகிறோம். நம்ம டாக்டரும் ஸ்கேனிங்க்கும் போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டு போங்கோ. தெய்வ அனுகிரகமும் வேணும், டாக்டருடைய உதவியும் வேணும். அதனால் எல்லாமே பெரியவா தான் நம்மளை டாக்டர் மூலமாக நம்மளை குணமாக்குவா இல்லையா? அதனால் எந்த இதாக இருந்தாலும் பெரியவா அப்படி குணமாக்கக்கூடிய ஒரு வைத்தியநாத சுவாமி அவர். அந்த மாதிரி அனுபவங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. அப்புறம் முக்கியமானது நான் மறந்து போயிட்டேன். நான் பிரயாக ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன். எல்லாரோடைய என் பொண்ணு எங்கள் ஆத்துக்காரோடு சேர்ந்து போய் திரிவேணி சங்கமம் மகா கும்ப ஸ்நானம் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகிரகம். அதுவும் எவ்வளோ பெரியவா சுகமாக கூட்டின்னு போய் சுகமாக கொண்டு விட்டான். அந்த கூட்டத்திலேயே போகலை. எதேச்சியாக எங்கள் ஆத்துக்காருக்கு ஆஃபீஸ் மூலமாக ஏதோ விஐபி அந்த இது கிடச்சிது. அதனால் இந்த ப்ரோட்டோக்கால்லையே போயிட்டு வந்தோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஸ்நானம் கிடைக்கிறதே ஒரு அதிசயங்கும்போது சுகமாக போயிட்டு சுகமாக ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுங்கிறது இன்னும் அது பெரியவாளுடைய அனுகிரகம், காமாட்சி அனுகிரகம் தான். ரொம்ப நல்லா இருந்தது. அதை பண்ணவாளுக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீள். எல்லாருக்கும் யாரெல்லாம் இந்த பிரயாக ஸ்நானம் பண்ணினேளோ, கும்பமேளா ஸ்நானம் பண்ணினேளோ, அந்த அனுபவம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏற்பட்ட ஒரு டிவைன்லி அனுபவம். அந்த ஸ்நானமும் அந்த சூரிய உதயமும் ஆனந்தம் அதஹோ பாக்கியம் தான். எல்லாருக்கும் தீர்த்தத்தை கொண்டு எனக்கு தெரிஞ்சுவா இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். அது மாதிரி எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணின்னு தான் ஸ்நானம் பண்ணேன். லோகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணணும். இது மாதிரி எல்லோரும் நன்னா இருக்கணும். அப்படி கும்பம் முடிஞ்சுடுத்து இனிமேல் பிரயாக்கே போக வேண்டிய அவசியம். இப்போ தாராளமாக போயிட்டு வாங்கோ. எப்போ ஸ்நானம் பண்ணாலும் அந்த தீர்த்தங்கள்லாம் புண்ணியஸ்ரீ தீர்த்தங்கள். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அது போயிட்டு வந்தேன். பெரியவாளுடைய அனுகிரகம் அது. அதோடைய வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன். நான் டைம் இல்லை, நான் போயிட்டு ஒரு வாரம் ஆறுது. நான் முடிஞ்சால் போடுறேன். நான் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. சந்திரசேகர பாஹிமாம், சந்திரசேகர லக்ஷ்மி.